வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பெண்ணுக்கு நடந்த பாலியல் கொடுமை, இந்த விவகாரம் தொடர்ந்து சமூக வலைதளங்களையும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலையும் பேசப்பட்டுட்டு இருக்கு. எதிர்கட்சிகள் இந்த சம்பவத்தை அலைவா வச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக யார் அந்த சார் அப்படிங்கிற ஒரு டேக்லைனை வச்சுக்கிட்டு இந்த கேஸை இன்னும் மீடியால ஒரு பேசும் பொருளா வைக்கணும் அப்படின்னு முயற்சி பண்றாங்க. ஊடகங்களும் இதுக்கு துணை போகிறது அப்படிங்கிறத நாம பாக்குறோம். இதற்கு எல்லாத்துக்கும் நடுவுல ஒரு ஊடகம், குறிப்பாக அவங்களை பாராட்டி ஆகணும், பிபிசி தமிழ், ரொம்ப ரெஸ்பான்சிபிளா ஒரு ஆர்டிக்கல் வெளியிட்டு இருக்கிறாங்க. அதுல ரொம்ப கிளீனா இதுல இருக்கக்கூடிய உண்மையான பிரச்சனைகள் என்ன, இதை அரசியல் ஆக்காம இதுல என்னென்ன பிரச்சனைகளை நாம எப்படி பார்க்கணும், எப்படி அணுகணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ரொம்ப தெளிவா இந்த ஆர்டிக்கல் மூலமா அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதை பத்தி தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்க போறேன். நியாயமா இதெல்லாம் தான் நாம இதுல பேச வேண்டிய விஷயங்கள். அப்போ இவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணவர்கள், குறிப்பாக இந்த பிரச்சனை நடந்த அப்புறம் பாத்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா சார்பாக மாணவர்கள் இறங்கி களத்துல போராட்டம் பண்ணாங்க. அவங்க ரெண்டு முக்கியமான கோரிக்கைகள் வச்சாங்க. ஒண்ணு, காவல்துறை சம்பந்தப்பட்ட குற்றவாளியை உடனே கண்டுபிடிச்சு கைது பண்ணணும், இது போன்ற சம்பவங்கள் நடக்காம பாத்துக்கணும் அப்படிங்கிறது ஒரு கோரிக்கை. இரண்டாவது மிக முக்கியமான கோரிக்கை, எங்களுக்கு அண்ணா யூனிவர்சிட்டி வளாகத்துல இது ஒண்ணு மட்டும் இல்ல பிரச்சனை, இதை தாண்டி பல பிரச்சனைகள் இருக்கு. வெறும் வளாகத்துல மட்டும் இல்ல, வகுப்பறையிலும் எங்களுக்கு பிரச்சனைகள் இருக்கிறது. வெறும் பாலியல் தொல்லை மட்டும் இல்ல, அதை தாண்டியும் பல இஷ்யூஸ் இருக்கு. இந்த இஷ்யூ எல்லாம் என்னைக்கு சால்வ் பண்ண போறீங்க? இத பத்தி மேனேஜ்மெண்ட் என்னைக்கு எங்களோட உட்கார்ந்து பேச போகுது? இதற்கெல்லாம் எப்போ தீர்வு காண போகுது அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை வச்சாங்க. இது சம்பந்தமாக பிபிசி தமிழ் சம்பந்தப்பட்ட மாணவர்கள், போராடிய மாணவர்கள் அவங்க பேசியிருக்கிறாங்க. பல பேருக்கு அவங்களோட ஐடென்டிட்டி ரிவீல் பண்றதுல ஒரு அச்சம் இருந்திருக்கு, விச் இஸ் அண்டர்ஸ்டாண்டபிள். ஏன்னா இன்னைக்கு நிர்வாகத்துக்கு எதிராகவோ இல்ல குறிப்பிட்ட நபர்களுக்கு எதிராகவோ இல்ல அரசாங்கத்துக்கு எதிராகவோ ஒரு கருத்தை நீங்க பதிவு பண்ணிட்டீங்கன்னா, நாமெல்லாம் மீடியால அதை டிஸ்கஸ் பண்ணிட்டு கடந்து போயிருவோம். ஆனா அந்த யூனிவர்சிட்டியில படிக்கக்கூடிய மாணவர்கள் அதற்கான எதிர்விளைவுகளை சில நேரங்கள்ல சந்திக்க வேண்டி வரும். அவங்களுக்கு அழுத்தம் வரும், மிரட்டல் வரும். இதுக்கெல்லாம் பயந்துகிட்டு நிறைய மாணவர்கள் அவங்களோட ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம பல விஷயங்களை பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அதுல முக்கியமான பல விஷயங்கள் அவங்க சொல்லியிருக்கிறாங்க பாருங்க. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் என்ன சொல்றாங்க, அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ் கிட்டத்தட்ட 180 ஏக்கர் கேம்பஸ். இந்த கேம்பஸ்குள்ள யார் வேணா எப்போ வேணா எப்படி வேணா உள்ள நுழைஞ்சு வெளியில வரலாம் அப்படிங்கிற நிலைமை தான் இது நாள் வரைக்கும் இருந்தது. இரவு நேரங்கள் முழுவதுமே யாரும் கேம்பஸ்குள்ள தங்குனா கூட அங்க இருக்கக்கூடிய காவல்துறைக்கோ இல்ல அங்க இருக்கக்கூடிய காவலாளிகளுக்கோ அதை பத்தி தெரியாது. ஏன்னா அவ்வளவு ஹியூஜ் கேம்பஸ். ஒருத்தர் உள்ள போயிட்டாருன்னா அவர் வெளியில வந்துட்டாரா இல்லையா அப்படிங்கிறது கூட அவங்களுக்கு தெரியாது. அப்ப யார் வேணா எப்ப வேணா உள்ள போலாம், இரவு நேரத்துல அங்க தங்கவும் செய்யலாம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த பதிவு பண்றாங்க. அப்போ எவ்வளவு ஆன்டி சோசியல் எலிமெண்ட்ஸ் இது போன்ற ஒரு வாய்ப்பை தவறாக பயன்படுத்துறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கு பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட்டே நம்மள அப்படியே ஒரு ஜோல்ட் கொடுக்குது, நமக்கு ஒரு கரண்ட் ஷாக் கொடுத்த மாதிரி இருக்கு. யாரு வேணா எப்ப வேணா வரலாம், உள்ள வந்தவன் வெளியில போனானா இல்லையான்னு கூட தெரியாதுன்னா அப்ப பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கு அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. இதைத்தானே நம்ம முக்கியமா பேசணும். இரண்டாவது விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலியல் வன்கொடுமைகளை விட்டுருங்க, ரொட்டீனா இங்கே திருட்டு சம்பவங்கள் அதிகம் நடக்குது. பணம் பறிக்கிறது, நகை பறிக்கக்கூடிய வேலைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இத பத்தி நம்ம போய் கம்ப்ளைண்ட் பண்ணோம்னா அந்த கம்ப்ளைண்ட்டை சீரியஸா எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, அதை கடந்து போறாங்க அப்படின்னு சொல்றாங்க. மூன்றாவது மிக முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்கன்னா, இத பத்தி நாங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும் அப்படின்னு போய் கம்ப்ளைண்ட் பண்ணா மேனேஜ்மெண்ட் தரப்புல இருந்து எங்க கிட்டதான் மறுபடியும் கேள்வி கேட்கிறாங்க. உனக்கு ராத்திரி அந்த இடத்துல என்ன வேலை, நீ எதுக்காக அந்த இடத்துக்கு போன, நீ போகாம இருந்திருந்தேன்னா இப்படிப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்காதே அப்படின்னு சொல்லி எங்களை அச்சுறுத்தி எங்களை கேள்வி கேட்கறதுனால பயந்துகிட்டு பாதி பேர் இது போன்ற சம்பவங்கள் நடந்தா வெளியிலேயே சொல்ல மாட்டேங்கிறாங்க, கம்ப்ளைண்ட்டும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. கொடுத்தா நம்மளதான் அலைய விடுறாங்க, நம்மளதான் அச்சுறுத்துறாங்கிறதுனால இது போன்ற சம்பவங்களை வேற வழியே இல்லாம பொறுத்துக்கிட்டு போறோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மாணவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அடுத்தது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி. ஒவ்வொரு கல்லூரி வளாகத்திலையும் கல்லூரியில இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள், அங்க வேலை செய்யக்கூடிய ஃபேக்கல்டி, இவங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனைகள் இருந்ததுன்னா அதை ரெஃபர் பண்றது இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டிக்கு. இங்க இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி ஒண்ணு இருக்கு, பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்ங்கிறதுக்காக தனியா கமிட்டி இருக்கு, எஸ்சி எஸ்டி கம்ப்ளைண்ட்ஸ் ரிசீவ் பண்றதுக்கு தனியா கமிட்டி இருக்கு, ப்ரொஃபசர்ஸ்க்கு ஏதாவது ஆசிரியர்களுக்கு ஏதாவது கம்ப்ளைண்ட்ஸ்னா அதை ரிசீவ் பண்றதுக்கு கமிட்டி இருக்கு. இவ்வளவு கமிட்டி இருந்தும் அவங்க என்ன சொல்றாங்க, இதெல்லாம் சும்மா பேருக்கு தான் இருக்கு, யாருமே செயல்படுறது இல்ல. ஒரு மாணவி தன்னுடைய ஐடென்டிட்டியை ரிவீல் பண்ணாம சொல்லியிருக்கிறாங்க, 2019ஆம் ஆண்டு நான் ஒரு பேராசிரியரால் கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாக்கப்பட்டேன், நான் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன்,
ஆனா அந்த கம்ப்ளைண்ட விசாரிக்க கூட இல்ல, என்ன கூப்பிட்டு கூட அவங்க விசாரிக்கல. இந்த லட்சணத்துல தான் இன்டர்னல் கம்ப்ளைண்ட் கமிட்டி எல்லாம் இயங்குது அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்றாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி அதிர்ச்சி தரக்கூடிய இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா? நான் சொன்னேன் இல்லையா, யார் வேணா எப்ப வேணா வரலாம், எப்ப வேணா போகலாம், யார் உள்ள தங்குறாங்க எதுவுமே தெரியாதுன்னு. இது போன்ற ஒதுக்குப்புறமாக ஒதுங்கி காதலர்கள் பேசுவது அப்படிங்கிறது இங்க ரொட்டீனா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி காதலர்கள் தனிமையில போய் பேசுறது அப்படிங்கிறது இங்க சராசரியா வாடிக்கையா நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி பேசுறவங்கள வீடியோ எடுத்து மிரட்டுறதும் இங்க அடிக்கடி நடந்துகிட்டு தான் இருக்கு. ஒரு முறை சில மாணவர்கள் இந்த மாதிரி வீடியோ எடுத்து மிரட்டுற கும்பல கையும் களவுமா பிடிச்சிருக்காங்க. 2 பேருக்குள்ள பெரிய சண்டை நடந்திருக்கு. ஆனா அப்ப கூட மேனேஜ்மெண்ட் அவங்களுக்குள்ள சமரசம் பண்ணி வச்சு இந்த விஷயத்த முடிக்க முயற்சி பண்ணிருக்கே தவிர, இந்த விஷயம் செய்திகள்ல வராம பாத்துட்டு இருக்காங்க. நியூஸ்ல வரவே இல்ல. அப்படின்னு சொல்லி மாணவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அத இந்த ஆர்டிகிள்ல அவங்க பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டூடண்ட்ஸ்க்கு, புரொஃபசர்ஸ்க்கு எல்லாம் ஐடி கார்ட்ஸ் இருக்கு. ஆனா ஐடி கார்டே இல்லாம இஷ்டத்துக்கு எத்தனையோ பேர் வந்துகிட்டு போயிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட இடத்துல மாணவிகளுக்கு பாதுகாப்பை எப்படி நாம எதிர்பார்க்க முடியும்? அதே மாதிரி சிசிடிவிகள். எத்தனையோ சிசிடிவிகள் இருக்கு. ஆனா சிசிடிவிய மானிட்டர் பண்றாங்களா? அப்படிங்கிற ஒரு கேள்வியே கேட்கணும். சிசிடிவி வச்சா மட்டும் பத்தாது. தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு ரொட்டீனா அந்த சிசிடிவிய ஒரு டெடிகேட்டட் டீம் மானிட்டர் பண்ணணும். ஆனா இங்க அப்படிப்பட்ட எந்த விதமான மானிட்டரிங்கும் நடக்கிறது இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி அண்ணா யூனிவர்சிட்டி கேம்பஸ்க்குள்ள ஒரு கேன்டீன் இருக்கு. இங்க வந்து சாப்பாடு ரொம்ப மலிவான விலையில் கிடைக்குதாம். ரொம்ப சீப்பா இருக்கு, எக்கனாமிக்கலா இருக்கு. இதனால இந்த கேன்டீன்ல ஸ்டூடெண்ட்ஸ், ஃபேக்கல்டி சாப்பிடுறத விட அதிகமா வெளியில இருந்து வரவங்க தான் சாப்பிடுறாங்க. எதற்கு அடையார் கேம்சன் இன்ஸ்டிடியூட்டுக்கு வரவங்க, பக்கத்துல மெட்ராஸ் யூனிவர்சிட்டிக்கு வரவங்க, அண்ணா சென்ட்ரல் லைப்ரரிக்கு வரவங்க, இப்படி எத்தனையோ பேர் அங்க கேன்டீன்ல வந்துதான் உணவு அருந்துகிறார்கள். இதுதான் கேம்பஸ் உடைய நிலைமை. ஒரு வைஸ் சான்சலர் இல்லாததுனால அங்கே நிர்வாகத்தில் இருக்கக்கூடியவர்கள், நிர்வாகத்தில் இயங்கக்கூடியவர்கள் எவ்வளவு அலட்சியமா இருந்திருக்கிறாங்க பாருங்க. சரி, இதெல்லாம் பத்தி யாரு இப்போ பொறுப்பேத்து பதில் சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய பதிவாளர். ஆனா அந்த பதிவாளரை பிபிசி தமிழ் போன் மூலமா தொடர்பு கொள்ள முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. வாட்ஸ்அப்ல இந்த கேள்விகளை எல்லாம் இணைத்து இது மாதிரி எல்லாம் மாணவர்கள் வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்களே, இதுக்கு உங்க பதில் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பதில் கொடுக்கல அப்படிங்கறதே அவர் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. பதிவாளர் பிரகாஷ் என்பவர் இந்த நிமிஷம் வரைக்கும் எங்களுக்கு பதில் கொடுக்கல. ஆனா அதுக்கு பதிலா ஒரு அறிக்கையை ரிலீஸ் பண்றாரு. அந்த அறிக்கை எப்ப வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சம்பவம் நடந்து 4 நாளைக்கு அப்புறம் ஆளுநர் போய் அங்க ஆய்வு நடத்துறாரு இல்லையா? அதுக்கப்புறம் ஆளுநர் தரப்பிலிருந்து விடப்பட்ட ஒரு அறிக்கை. அதே அப்படியே காப்பி பேஸ்ட் பண்ணி பதிவாளரும் ஒரு அறிக்கை விடுறாரு. அதாவது இங்க பாதுகாப்பு நடவடிக்கைகளை இன்னும் சீர்படுத்துறதுக்கும், மேம்படுத்துறதுக்கும் நாங்க எல்லா முயற்சியும் எடுப்போம். அதனால பேரண்ட்ஸ் அச்சப்பட வேண்டாம், மாணவர்கள் அச்சப்பட வேண்டாம்னு பொத்தாம் பொதுவா ஒரு அறிக்கையை விட்டுருக்காங்க. உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் பிரஸ் மீட்ல என்ன சொல்றாரு? கல்லூரி நிறுவனங்களை எப்படி இனிமேல் அரசாங்கம் ஆய்வு செய்யுமோ அதே மாதிரி இந்த சம்பவத்துக்கு பிறகு கல்லூரியில் இருக்கக்கூடிய இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, பிரிவென்ஷன் ஆஃப் செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட் பாஷ் கமிட்டியாக இருக்கட்டும், இல்ல எஸ்சி எஸ்டிக்கு எதிரான புகார்களை எடுக்கக்கூடிய புகார் கமிட்டியா இருக்கட்டும், இதையெல்லாம் நாங்க ரெகுலரா இனிமேல் நாங்க ஆய்வு செய்வோம், ரிவ்யூ மீட்டிங்ஸ் நடத்துவோம் அப்படின்னு சொல்றாரு. ஆனா நியாயமா பாத்தீங்கன்னா ஒரு செமஸ்டருக்கு 2 ரிவ்யூ மீட்டிங் இந்த கமிட்டிஸ் நடத்தணும். இது வரைக்கும் என்னென்ன புகார்கள் வந்திருக்கு, அந்த புகார்கள்ல வந்து என்னென்ன விசாரணை நடத்தப்பட்டிருக்கு, என்னென்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கறத ரிவ்யூ மீட்டிங்ல இந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு காணப்பட்டிருக்குதா, சம்பந்தப்பட்ட குற்றவாளிகள் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு, இதெல்லாம் ரிவ்யூ மீட்டிங்ல பண்ணிருக்கணும். இங்க கமிட்டியே இயங்க மாட்டேங்குதுன்னா ரிவ்யூ மீட்டிங் எந்த லட்சணத்துல நடந்திருக்கும் அப்படிங்கறத யோசிச்சு பாருங்க. எல்லாத்தையும் நேரடியா அரசாங்கம் வந்து செய்யணும்னா அப்புறம் நிர்வாகம் எதுக்கு? அப்போ இது போன்ற ஒரு சம்பவம் இன்னைக்கு நடந்திருக்குன்னா குற்றவாளி வெறும் ஞானசேகரன் மட்டும்தானா? யார் இந்த சார், யார் இந்த சார் அப்படின்னு எதிர்க்கட்சிகள் இவ்வளவு கேள்விகள் கேக்குறீங்களே, இதுல ஒரு சார் இல்ல பல சார் இன்வால்வ்டு. ஒரு நிர்வாகம் ஸ்தம்பிச்சு நிக்குதுன்னா அதற்கு முக்கியமான காரணம் ஆளுநர். ஃபர்ஸ்ட் சார் அவர்தான். இன்னி வரைக்கும் ஒரு விசி அப்பாயிண்ட் பண்ணாம உட்கார்ந்து இருக்கிறார். அடுத்து நிர்வாகத்துல மேனேஜ்மெண்ட்ல இருக்கக்கூடிய ஸ்டாஃப், அதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு சாரு, ஒவ்வொரு மேடம், இவங்களையும் நம்ம கேள்வி கேட்கணும். இவ்வளவு பாதுகாப்பற்ற ஒரு சூழ்நிலையில நீங்க எப்படி வேலை செய்யறீங்க? உங்க பிள்ளை இந்த மாதிரி யூனிவர்சிட்டியில படிக்குதுன்னா இப்படிதான் அலட்சியமா இருப்பீங்களா?
இவ்வளவு முறைகேடுகள் நடக்குது. இதெல்லாம் தடுக்கிறதுக்கோ, தடுத்து நிறுத்துறதுக்கோ, இல்ல முறையா கம்ப்ளைண்ட் பண்ணி சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கோ மேனேஜ்மெண்ட் சைட்ல இருந்து என்ன பண்ணிருக்கீங்க? இத்தனை சார்களையும் மேடமும் கேள்வி கேட்கணுமா வேண்டாமா? அப்ப பெண்கள் பாதுகாப்பு விஷயத்துல வெறும் அரச மட்டும் குறை சொல்லி பிரயோஜனம் இல்ல. அரச நோக்கி ஒரு விரல நாம நீட்டினோம்னா 4 விரல் நம்மள நோக்கியும் பாயுது. இவ்ளோ விஷயங்கள் இருக்கு இந்த இஷ்யூல பேசுறது. ஆனா இது எல்லாத்தையும் விட்டுட்டு, இது எல்லாத்தையும் ஓரங்கட்டிட்டு, ஒருத்தன் சாட்டையால அடிச்சுக்கிறான், ஒருத்தன் மால்ல போய் போராட்டம் பண்ணிட்டு இருக்கிறான். ஒருத்தன் எந்த ஆளுநர் செய்ய வேண்டிய வேலையை தவற விட்டுட்டாரோ, அதே ஆளுநர்கிட்ட போய் சட்டம் ஒழுங்கை காப்பாத்துங்க அப்படின்னு முட்டாள்தனமா புகார் கொடுத்துட்டு இருக்கான். இப்படி எல்லாம் செய்யறதுனால இந்த பிரச்சனைக்கு தீர்வு வந்துட போதா? இந்த இஷ்யூவை பத்தி அரசியல் பண்ணுங்க, பேசுங்க. ஆனா ஆக்கப்பூர்வமான அரசியலை பேசுங்க. உங்க ஆதாயத்துக்கான அரசியலை பேசாதீங்க. எஃப்ஐஆர் ரிலீஸ் ஆனதுக்கு காரணம் தேசிய தகவல் ஆணையத்துல இருக்கக்கூடிய டெக்னிக்கல் எரர் அப்படிங்கறத என்ஐசியே சொல்லிடுச்சு. இதற்கு காவல்துறை பொறுப்பு கிடையாது. டெக்னிக்கல் எரர்னால அப்படி ஆயிடுச்சுன்னு அதை 14 பேர் டவுன்லோட் பண்ணிருக்காங்க. 7 பேர் காவல்துறையிலேயே இருக்கிறவங்க அதை ஆக்சஸ் பண்ணிருக்காங்க. ஆனா 7 பத்திரிகையாளர்கள், அந்த 7 பத்திரிகையாளர்கள் மேல என்ன நடவடிக்கை எடுக்க போகுது? ஹைகோர்ட் அவசர அவசரமா வந்து சுமோட்டோவா இந்த கேஸை எடுத்து பல விஷயங்களை பதிவு பண்ணாங்களே. இந்த 7 பத்திரிகையாளர்களை மக்கள் முன்னால கொண்டு வந்து நிறுத்த வேண்டியதானே? சரி, உங்களுக்கு எஃப்ஐஆருக்கு ஆக்சஸ் கிடைக்குது, அந்த டீடைல்ஸை எதுக்கு பப்ளிக்ல வெளியிடுறீங்க? அந்த குழந்தையோட ஐடென்டிட்டியை மறைக்கணும் அப்படிங்கிற குறைஞ்சபட்ச ஜேர்னலிஸ்டிக் எத்திக்ஸ் ஏன் மீடியாவுக்கு தெரியாம போச்சு? இதெல்லாம் ஏன் யாரும் எந்த கேள்வியும் எழுப்புறது இல்ல? ஏன்னா ஊடகங்கள் அவங்க துறை சார்ந்த நபர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த பெண்ணை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களோட நோக்கம் இல்ல. ஊடக நண்பர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படிங்கறது அவங்களுடைய நோக்கம். இப்ப புரியுதா? அரசாங்கத்துக்கு தன்னுடைய நல்ல பேரை காப்பாற்றணும்னு நோக்கம், எதிர்கட்சிகளுக்கு அவங்க அரசியல் ஆதாயம் பெறணும் அப்படிங்கிறது நோக்கம், ஊடகங்களுக்கு அவங்க நண்பர்களை காப்பாற்றணும், மீடியால இதை சென்சேஷனைஸ் பண்ணணும், ஒரு 4 டிஆர்பி ரேட்டிங்கை வாங்கி காசு சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது நோக்கம். உண்மையிலேயே அந்த பொண்ணுக்கு நியாயம் கிடைக்கணும், அந்த பொண்ணுக்கு நீதி கிடைக்கணும் அப்படிங்கிற நோக்கம் எவனுக்குமே கிடையாது. அப்படி இருந்திருந்தா இப்ப நான் சொன்னேன் இல்லையா, அந்த காணொலியில இந்த விஷயத்தெல்லாம் தொடர்ந்து டிபேட் பண்ணிருப்பாங்க. மேனேஜ்மெண்ட்டுக்கும் அரசாங்கத்துக்கும் அழுத்தம் கொடுத்திருப்பாங்க. இப்ப கூட ஒண்ணும் கெட்டு போகல. ஒவ்வொரு விஷயம் நடக்கும் பொழுது நம்ம வீட்டுல நடக்கலையே, நமக்கு என்ன, நம்ம இதை பத்தி பேசி என்ன ஆக போகுது அப்படின்னு நாம காட்டக்கூடிய அலட்சியம் தான் நாளைக்கு பெரிய பெரிய பிரச்சனைகள்ல கொண்டு போய் விடும். இன்னைக்கு இந்த பெண்ணுக்கு நடந்தது, நாளைக்கு உங்க வீட்டுல இருக்க பெண்ணுக்கு நடக்கலாம். அப்ப எல்லாத்துக்கும் கேள்வி எழுப்ப வேண்டியது நம்மளுடைய கடமை, ஜனநாயக கடமை. நீங்க ரோட்ல வந்து போராடணுங்கிற அவசியமே இல்லை. இன்னைக்கு சோசியல் மீடியா எதுக்கு இருக்கு? கேள்வி கேளுங்க, சரியான கேள்விகளை கேளுங்க. Ask the right questions to the right people.